வணக்கம் நண்பர்களே. எப்படியும் விஜய்க்கு அந்த அறுதி பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்கள்ல, தனி மெஜாரிட்டி கிடைக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட அது உறுதியாயிடுச்சு. இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் கொடுக்குற ஆதரவை, அதிமுகவினுடைய ஆதரவை அவர் ஏற்று தான் அவர் ஆட்சி அமைச்சாகணும். இப்போ அதிமுகவை ஏற்றுக்கிட்டாருன்னா, இப்போ அவங்க கூட இருக்கிற பாஜகவை ஏற்றுக்கிட்டதா அர்த்தம். இல்லை, அதிமுகவே அவர் ஏற்று பேசியிருக்காரு, பாஜகவை வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு அரசியல் எதிரின்னு. இப்போ என்ன காரணம் சொல்லி இவங்களுடைய ஆதரவை வாங்கி ஆட்சி அமைக்கிறது அப்படின்னா, அதுக்கு அவர் முதல்லயே ஒரு ஒரு அவுட்லைன் காட்டிட்டார். என்ன, தேர்தல் முடிஞ்ச உடனே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் சத்துர் சம்காரம் யாகம் பண்ணார். மாதா கோயிலில் போய் முட்டி போட்டே போய் கும்பிட்டாரு. அப்புறம் வேளாங்கண்ணி கோயில் போகிறதுக்கு முன்னாடி இதாகிட்டு நாகூர் அனிபா தர்காவும் போகல. ஏன்னா அங்கே ஏதாவது கூட்டம் சேர்ந்து இதாகிடக்கூடாதுன்ட்டு அதை விட்டுட்டார். அப்புறம் ஷிரடி பாபா கோயில் போனார். அது வலிமை வாய்ந்த ஒரு இடம். ஷிரடி பாபாங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஆத்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அங்கே போனார். இப்போ ஜெயிச்சிட்டார். இப்போது இதுதான் அவுட்லைன். இப்போ அவர் என்ன பண்ணுவார், நான் ஷிரடி கோயிலில் பாபாட்ட வேண்டும் போதே மனசில் தோணுச்சு நான் ஜெயிச்சிருவேன்னு. இவர் இல்லைன்னா அவங்க அப்பா சொல்லுவார், சந்திரசேகர். அவர் ஏற்கனவே கதை விட்டுட்டு இருந்தார். 2 வருஷமாக அவர் கடுமையாக சபதம் போட்டு கடுமையான உழைத்து இதன் மூலம் இளைஞர்களுக்கு சொல்லும் பாடம் அப்படின்லாம் ஒரு பாடம் எடுத்துகிட்டு இருந்தார். கால கொடுமைங்க இதெல்லாம். நான் அந்த வெறுப்புணர்ச்சியில் பேசலை. இதில் திமுக தோல்வி அடைந்தது ஒன்று தான் நாம் சற்று ஆறுதல் அடையலாம். காரணம், அவர்கள் ஆட்சி நடத்திய விதத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பள்ளிக்கே வராதவனை தலைமை ஆசிரியராக உட்கார வச்ச கதை தான் இப்போ நடந்திருக்கு. இது அதை விட இவன் எப்படி பள்ளிக்கூடத்தை நடத்த போகிறானே தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன சொல்லி அதிமுகவை வரவேற்பது, அதிமுகவினுடைய ஆதரவினை எடுப்பது, இதை தவிர அவர்கள் நமக்கு கிடைத்த தகவல் படி ஒரு குழு டெல்லி போயிருக்கு. ஏன்னா இவங்களை நேரடியாக கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல். இப்போ டெல்லியிலேருந்து என்ன சொல்கிறாங்க, டெல்லி எப்படி இதை கையாளுது, இதெல்லாம் பார்த்து தான் அடுத்த கட்டத்துக்கு ஒரு அறிக்கை தயாராகும். அதை பக்கத்தில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் சேர்ந்து ஆமோதிப்பாங்க. இந்த கோமாளித்தனத்தை வேறு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுகவினுடைய ஆதரவை பெறுவதற்கு என்ன காரணம் சொல்லணுங்கிறது தான் இப்போ அவங்க ஆலோசனையே. வேறு என்ன இருக்குது, இங்கே தான் வந்துருச்சு. தான் 107 108 தான், தனி பெரும்பான்மை இல்லை. ஐயா, ஒரு சீட்டு குறைவாக இருந்தாலும் நீ முதலமைச்சராக முடியாது. அப்போ அவங்ககிட்ட ஆதரவு கேட்டாகணும். சரி, ஒரே எம்எல்ஏ மட்டும் எடுத்துக்கன்னு சொல்லுவாங்களா? ஒரு கட்சியை தான் ஆதரவு கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 160 170 பேரோட ஆட்சி அமைச்சோம், கூட்டணி ஆட்சின்னா வரணும். வேறு வழி. அதிமுகவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. தலைக்கு மேலே கத்தி தொங்குதுங்க. பார்ப்போம் என்ன அவசரம் தயாராகுதுன்னு பார்ப்போம்.